ஹாய் படிஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர் புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த கொரியன் லவ் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சைக்காட்டிஸ்ட் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு நம்ம சின்மி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. முகத்தில் அந்த பயம் தெளிவாக தெரியுது. ஆனால் கடைசி வரைக்கும் ஆமாம் அப்படிங்கிறது ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஆன்ஹானுக்கும் வேறு வழி தெரியல. சரி கொஞ்சம் நேரம் தனியாக யோசித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில போயிறாரு. அந்த நேரத்தில் வெளில நல்லா பலமாக மழை பெஞ்சிட்ருக்கோம். ஸோ மழை பெய்கிறது ஒரு ரீசனாக பில்டிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சடனாக வேலை செய்யாமல் போயிடுது. ரூம் ஃபுல்லாக அப்படியே இருட்டாயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கன்சல்டேஷன் ரூம் டோர் உள்ளே இருந்தபடி லாக் ஆகிடுது. இருட்டான ரூமில் தனியாக சிக்கிக்கிட்ட சின்மைக்கு பேனிக் அட்டாக் வர ஆரம்பிச்சிடுது. அவள் பாடி ஃபுல்லாக அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுறா, நடுங்கி போயிடுறான். டோரை பலமாக தட்டிக்கிட்டே தரங்க 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 அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருப்பான். உண்மையிலே அந்த டோர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரிப்பேர் ஆகியிருந்திருக்கும். ஆனால் அதை டாக்டர் ஆன்ஹான் இன்னும் ரிப்பேர் பண்ணவே இல்லை. இப்போ ஆன்ஹானாலேயும் வெயிட் பண்ண முடியல. முழு வேகத்தோடு ஓடி தன்னோட பாடியை யூஸ் பண்ணி டோர் மேலே பலமாக மோதி ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த டோர் உடச்சி உள்ளே திறந்து போகிறாரு. ரூமுக்குள்ளே நம்ம சின்மே ஒரு கார்னரில் சுருண்டு போய் உட்காந்துருப்பான். அவளால் சரியாக மூச்சு கூட விட முடியல. சைல்ட்ஹுட்டில் தனியாக விட்டுட்டு போன அந்த பெயின்ஃபுல் மெமரிஸ்லாம் அவருக்கு மறுபடியும் அவன் மனசில் போயிட்டுருக்கோம். ஆன்ஹாங் அவசரப்படாமல் மெதுவாக அவளை அமைதிப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருப்பார். இங்கே பாரு, எனக்கு பாரு, நான் கவுண்டர்னு சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக மூச்சு இழுத்து விடணும், சரியா அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணிகிட்ருப்பார். சின்மையும் மெதுவாக ஒரு சொன்னபடி அந்த ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவளோட ப்ரீத்திங் நார்மல் ஆயிடுது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் பேனிக் காரணமாக உடம்பு ஃபுல்லாக அப்புறம் மனசு ரொம்ப டயர்டாக வந்திருக்குமா, அடுத்த செகண்டே சின்மை வாங்கிடுறாங்க. உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த நியூஸ் கேட்ட ஏஜென்ட் கிம் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி சின்மையை நினச்சவர் அந்தளவுக்கு அக்கறை வச்சுருந்தார். கோபத்தில் ஆன்ஹாங் கோர்ட்டுக்கு இழுத்துட வேண்டாம், உனைய அவளை இப்படி பயமுத்துற அளவுக்கு உனக்கு யாரை பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்திகிட்ருப்பார். ஆனால் அடுத்த செகண்டுமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. எப்போவுமே யாருமே விட்டு கொடுக்காத சின்மை தானாகவே ஆன்ஹாங்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இது ஒரு ஆக்சிடெண்ட் மட்டும்தான், அவர் எனக்கு எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிகிட்ருப்பாங்க. அதை கேட்ட ஏஜென்ட்டுக்கும் ஆன்ஹாங்க்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேனேஜருக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீ டிட் நாட் டூ எனிதிங் டு மீ அப்படின்னு சின்மை ஹாஸ்பிட்டலில் சொன்ன அந்த டைலாக் டைரக்டர் ஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ் பண்ண சொன்ன அதே சேம் டைலாக். இதுக்கு முன்னாடி அந்த லைனை சின்மை எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் டைரக்டர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு எமோஷன் வரவே இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஆன்ஹாங் அவளை காப்பாற்றினதுக்கப்புறம் பேசும்போது அதே டைலாக்கை அவள் எவ்வளோ ஃபீலிங்ஸோடு சொன்னான். அப்போ தான் நம்ம மேனேஜருக்கு புரியுது, ஆக்டிங் அப்படிங்கிறது டைலாக் சொல்கிறது மட்டும் இல்லை, உண்மையான எமோஷனை அதுக்குள்ளே வச்சு சொல்கிறது தான். ஸோ ஹாஸ்பிட்டல் காரிடாரில் ஆன்ஹான் மட்டும் தனியாக அமைதியாக உட்காந்துருப்பார். சின்மை எப்படி இருக்காளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஆசை தான். ஆனால் உள்ளே போய் பார்க்க அவருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடக்குது. ஹாஸ்பிட்டல் ரூமில் சின்மையை ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ யாரோ நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறது மாதிரி அவளுக்கு கேட்குது. ஒன்று சுற்றி முற்றி பார்க்குறா. ரூமில் மேனேஜர் மட்டும்தான் சேரில் படுத்து தூங்கிட்டு இருப்பார். அவரை எழுப்பி இப்போ நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மேனேஜர் ரொம்ப கன்ஃபியூஷனாக இல்லையே, நான் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சின்மைக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அதனால் மேனேஜர் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் அவரை கூப்பிட்டு வெளியில் என்ன மழை பெஞ்சிட்ருக்கும்ல, மழை பெஞ்சிட்ருக்கும்போது தனியாக இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஆனால் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லுவாள். அன்றைக்கி நைட்டு ரொம்ப லேட்டாக தான் ஆன்ஹாங் வீட்டுக்கு போவார். எப்போவுமே வழக்கமாக போகிற ஒரு ஸ்மால் டைனருக்கு போய் ஓனர்கிட்ட அப்பர் ஆமரில் கொஞ்சம் கண்ணி போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஐஸ் ஒத்தடம் கொடுக்க சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் டோரை உடைக்கும் போது அப்படியே ஹீரோ மாதிரி பலமாக போய் மோதிருப்பார்ல, இப்போ ஐஸ் டச் பண்ணும்போது ஐயோ மெதுவாக வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருப்பார். அதை பார்த்த ஓனர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சின்மை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. அவன் மறுபடியும் முழு ஃபோர்ஸோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி ஏஜென்ட் கிம் ஃபேமஸான டேரக்டர் முன் மீட் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பார். டேரக்டர் முன் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய டேரக்டர். அவரோட மூவியில் ஹீரோயினாக நடிக்கிறது தான் பல யங் ஆக்ட்ரஸோட கனவு. ஆனால் மீட்டிங் ரூமுக்குள்ளே போன சின்மை அங்கே டீச்சின்னு இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுவான். டேரக்டர் முன்க்கு டீச்சின் மேலே கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தெளிவாக தெரியுது. அவர் சின்மையை பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்பார், என்னோட எந்த மூவி உனக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு. சின்மை கொஞ்சம் கூட யோசிக்காமல் தி லோன்லி ஐஸ்லேண்ட் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க.
அந்த மூவியில் ஹீரோ சர்வைவ் ஆக ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஃபீல் பண்ணுற அந்த டிஸ்பேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை கேட்ட டேரக்டர் மூன் சிரிப்பார். நீ மூவி சரியாக பார்க்கவே இல்லை, யாரோ எழுதி கொடுத்த ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அவரோட பார்வையில் தி லோன்லி ஐஸ்லேண்ட் அப்படிங்கிறது டிஸ்பேர் பற்றின மூவி இல்லை, தன்னோட உயிரை காப்பாற்றிக்க மற்றவங்கள கூட மிதிக்க தயங்காத ஒரு ஈவில் டிசைர் பற்றின படம் அப்படிங்குவார். அதுக்கப்புறம் அவர் சின்மையை வந்து தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பார். உனக்கு வயசு பத்தாதுமா, எப்போவுமே நீ தான் சரின்னு நினைக்கிற, உன்னோட ஆக்டிங்கும் வந்து ஆவரேஜ் தான், நீ நடித்த ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே டேலண்ட்னால கிடைக்கல, பணத்தால் வாங்கின ரோலு அப்படின்னு சொல்லி டேரக்டர் இன்சல்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்ட சின்மை வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தவங்களுக்கு பொறுமையை இழந்துருவாங்க. அவள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டேரக்டர் முன்னே பார்த்து, உங்களுக்கு என் மேலே க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த கேள்வியை கேட்ட உடனே டேரக்டர் டீ குடிச்சிட்டு இருக்கிறவர் திடீர்னு இப்படி இரும்ப ஆரம்பிச்சிடுவார், பொறப்பேறும். சின்மை தொடர்ந்து யாராவது பிடிச்சிருந்தா தானே அவங்களோட அட்டென்ஷனை வாங்க இப்படி தொடர்ந்து டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு காலமாக வந்து சொல்வாளா. அதுக்கப்புறம் அவள் எந்த பயமும் இல்லாமல் டேரக்டர் முன்க்கு ஆப்போசிட்டாக வந்து பேச ஆரம்பிப்பாள். பக்கத்தில் இருந்த ஏஜென்ட் கிம்க்கு அப்படியே வெறுத்து போயிடும், என்னடா அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு. ஆனால் இப்போ சின்மையை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு அவருக்கே தெரியுது. சின்மை ரொம்ப அமைதியாக, என்னோட பாப்புலாரிட்டிக்கு டைரக்டர்ஸ் தானாகவே என்னை தேடி வந்தாங்க, அவங்க மூவிஸ் ஹிட் ஆகணும்னு, நான் ரோல் வாங்க பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே. அப்புறம் டேரக்டர் முன்னே வந்து நேராக பார்த்து, உங்கள் மூவியை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தி லோன்லி ஐஸ்லேண்ட் உண்மையிலே டிஸ்பேர் பற்றின ஒரு மூவி. ஒருத்தர் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கும்போது இன்னொருத்தர் வாழ்க்கையை வந்து மிதிக்க வேண்டிய ஒரு நிலை வருது. அவ்வளோ ஹோப்லெஸ் சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதுனால தான் அந்த கேரக்டர் அந்த எக்ஸ்ட்ரீம் டெசிஷனையும் எடுக்கிறான். டிஸ்பேர் இல்லாமல் அது நடக்கவே முடியாது அப்படின்னு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடுமையான வார்த்தையை வந்து சொல்கிறாங்க, மிஸ்டர் மூன், நீங்கள் சில்வர் ஸ்பூனோட பிறந்தவர், என்ன மாதிரி டிஸ்பேர் என்னான்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த ஃபீல் வந்து தெரியும், உங்களுக்கு அதை பற்றி ஒருபோதும் தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை கேட்டது ரூம் ஃபுல்லாக அப்படியே சைலண்ட் ஆயிடுது. டிஜின் கூட ரொம்ப ஷாக்காக நம்ம சின்மையை பார்த்துட்ருப்பாங்க. டைரக்டர் முன்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல, அப்படியே வாயை மூடிட்டு இருப்பார். அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருப்பார். சின்மை சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு திரும்பி கூட பார்க்காம ரூமை விட்டு வெளில நடந்து போவாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கோபமான பேச்சு தான் டாக்டர் முன்னோட மனசில் சின்மையை பற்றி அவருக்கு இருந்த அந்த பார்வை ஃபுல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். வெளில வந்ததும் ஏஜென்ட் கிம் வந்து அவளை ஆல்மோஸ்ட் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுவார். தயவு செஞ்சு திரும்பி போய் அந்த டேரக்டர் முன்கிட்ட வந்து சாரி சொல்லுமா, இல்லைன்னா ஸோ பிஸியில் நம்ம சர்வை பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் சின்மை வந்து சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, எனக்கு பயங்கிறதே இல்லை, நான் வேணும்னா எந்த ரோலை வேணால் வாங்க முடியும், நடிக்கணுமா வேணாமாங்கிறது மட்டும்தான் என்னோடய டெசிஷன் அப்படின்னு தைரியமாக பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. சின்மை கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே ஏஜென்ட் கிம்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது சின்மையோட அம்மா கிட்ட இருந்து. அவங்க என்னதான் அமெரிக்காவில் இருந்தாலும் சின்மையோட என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. அதனால் ஏஜென்ட் கிம்க்கு ஃபோன் பண்ணி தன்னோட மகளுக்கு பதிலாக எக்ஸ்டென்ஸ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் வேற ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பில்டிங் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பான். அப்போ ஒரு ஆள் உள்ளே வந்துடுவான். ஃப்ளோரில் கொஞ்சம் காப்பி கடை இருக்குமா, அதை பார்த்ததும் அந்த க்ளீன் பண்ண அந்த பொண்ணு வந்து ரொம்ப மோசம் வந்து திட்டிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக சாரி சார் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். ஆனால் அடுத்த செகண்டே அவளோட ஃபேஸ் வந்து மாறிடுது. அந்த ஆள் யார் அப்படிங்கிறத அவள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா அவன் தான் பாஸ்டில் அவளை ஏமாற்றி வாழ்க்கையை அழிச்ச அந்த ஃப்ராடு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஆசை காட்டி அவகிட்ட இருந்து எல்லா பணத்தையும் வந்து பிடுங்கியிருப்பான். அதுக்கப்புறம் ஏமாந்தது தெரிஞ்சு பணத்தை திருப்பி கேட்க அவள் வந்து போயிருந்திருப்பான். ₹1 கூட திருப்பி கொடுக்காம அவளை இறக்கமே இல்லாமல் காலில் உதச்சி வெளில தொட்டி விட்ருக்கேன். அந்த பொண்ணு இன்றைக்கி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கு, தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் அந்த ஃப்ராடு தான். பல வருஷமாக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்த அவள் இனிமேல் வந்து அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம் அவனை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். கொஞ்ச நேரத்திலே டாக்டர் ஆன்ஹானோட செக்ரட்டரி பதட்டமாக ஓடி வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து காட்டுறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் கேஸ் வந்து நடந்திருக்கு. ஒரு பொண்ணு எலிவேட்டருக்குள்ளே வச்சு ஒரு ஆளை கொன்றுச்சு அப்படின்ட்டு. அந்த நியூஸை பார்த்த ஆன்ஹான் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா கொலை பண்ண அந்த பொண்ணு அவர்கிட்ட சைக்காலஜிக்கல் தெரப்பி எடுத்துக்கிட்ட பேஷண்ட். அவள் தான் டாங்சி. தெரப்பி நேரத்தில் ஆன்ஹாங் மனசுக்குள்ளே இருந்த கோபத்தை வந்து இமேஜினேஷன் பண்ணி அதை வந்து வெளிப்படுத்த சொல்லியிருப்பார். தன்னை காயப்படுத்தின அந்த ஆட்களை வந்து ஃபேஸ் பண்ண சொல்லியிருப்பார், எதிர்த்து போராட சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் டாங்சி ஒரு ஃப்ராடு தன்னை ஏமாற்றி அவளோட லைஃப் லாங் சேவிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பறிச்சுக்கிட்டான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அது ஆன்ஹாங்க்கு தெரியும். ஆனால் இப்போ டாங்சி உண்மையிலே அந்த ஆளை வந்து கொன்னுட்டா. அதை பார்த்தா ஆன்ஹாங் வந்து அப்படியே அதிர்ச்சியில் வந்து உடஞ்சி போயிடுறாரு. மீடியா உடனே இந்த ரிவெஞ்சுக்கு காரணம் டாக்டர் ஆன்ஹாங்கோட கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க.
அதனால் போலீஸ் வந்து அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக இந்த நேரம் சின்மை தன்னோட பெரிய வீட்டில் தனியாக உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருப்பான். இது டாக்டர் மூன்கிட்ட வந்து கோவமாக பேசினது வந்து தொடர்ந்து அவன் மனசில் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேனோ, இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய டேரக்டரை வந்து எதிர்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி தானே குறை சொல்லிகிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் வந்த நியூஸ் வந்து அவளால் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. ஏன்னா டாக்டர் மூன் வந்து புது மூவிக்கு ஹீரோயினாக நம்ம சின்மையை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே டீச்சின் தன்னோட லீட் ரோல் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பா. ஆனால் டாக்டர் மூன் டீச்சின் கிட்ட வந்து டேலண்ட் இருக்குது, ஆனால் சின்மை மாதிரி கிரேசி பேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சின்மையை வந்து சூஸ் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் டீச்சினுக்கு இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னா, அவளோட பிக்கஸ்ட் ஸ்பான்சர் கொலாபரேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட டீச்சின் வந்து ரொம்ப கோவப்பட்டுருவா. உடனே அசிஸ்டண்ட் கிட்ட வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நான் சொல்கிற வேலையை வந்து குயிக்காக வந்து முடிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாள். அப்படி டீச்சின் வந்து என்ன தான் வேலை வந்து அசைன் பண்ணியிருப்பா, சின்மை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.